இந்த ஐபிஎல்லில் சடனாக ஒரு இம்பேக்ட் பிளேயரு பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணி மேட்ச்சை ஜெயிச்சு கொடுத்துருப்பாருங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு விஷயம் இன்றைக்கி சட்டசபையில் நடந்தது. காலையில் சபை ஆரம்பிச்சோன்னா மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் வந்து, நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் இப்படி ராஜா மாதிரி நடந்து வரும்போது நீங்களாம் இப்படி உக்காந்துக்கிறீங்களே, அவர் எழுந்து நின்று மரியாதை கொடுக்கணும்னு உங்களுக்குலாம் தோணுச்சா அப்படின்னு மூச்சு பிடிக்க பேசினிருந்தார். அவருக்கு பதில் சொல்லும் விதமாக எதிர்கட்சி எம்எல்ஏலாம் வந்து, அமைச்சர் அவர்களே, சிஎம்முக்கு மரியாதை தரணும்னு எங்கும் அவை மரபு கிடையாது. சபாநாயகருக்கு வந்தார்னா எல்லாருமே எழுந்து நின்று மரியாதை தரணும்னு தான் மரபு இருக்குது அப்படின்னு பாடம் எடுத்துனுக்கிறாங்க. இவ்வளோலாம் அவருக்கு சொல்லவே தேவையில்லை. மாமன்னன் படம் பார்த்தாலே போதும், உடனே இது வந்து உதயநிதி பிரைசிங்லாம் கிடையாது. ஒரு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு இழுக்கு, ஒரு எம்எல்ஏக்கு நடந்த இழுக்கு அந்த படம் பேசுது. அந்த ஒரு மென்ஷன் தான். இப்படி ஒரு காரசார விவாதங்கள் போயினே இருக்கும்போது நம்ம இம்பேக்ட் பிளேயர் பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்து, அமைச்சர் அவர்களே, இதுக்கு முன்னாடி இருந்த சிஎம்லாம் வந்து ஒரு வணக்கத்தை வச்சுட்டு அப்படியே உட்காந்து அவங்க வேலையை பார்த்துருவாங்க. இவர் தான் சட்டசபையிலேயே ரேம்ப் வாக் மாதிரி இப்படி ஒரு நடை அப்படியே ஒரு நடனை எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுகிறாரு. இது தேவையே கிடையாது. இப்போது அவர் போனாருன்னு வணக்கம் சொல்ல, எங்கள் எதிர்கட்சி தலைவரும் ஒரு நடக்க விட்டு அவருக்கும் நீங்கள் எல்லாருமே வணக்கம் சொல்லி மாறி மாறி வணக்கம் சொல்லியிருந்தா வேலையை எப்படி பார்க்குறதுன்ட்டு சொல்லாமல் இன்னொரு விஷயம் நம்ம சொன்னார். மரியாதையை கேட்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லாமல் சொல்லிட்டாரு. பாலிடிக்ஸ் பேசுகிறான், பாலிடிக்ஸ்.